ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன் குமார். கர்நாடகாவில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பிரிட்ஜுக்குள்ளே கிட்டத்தட்ட 50 துண்டுகளை ஒரு பெண்ணோட உடல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெண்ணோட பெயர் மகாலட்சுமி. இவங்களோட வயசு 29. இவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய பியாலிகாவால் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இவங்க தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மகாலட்சுமி குடியிருக்கிற வீடு ஒரு அடுக்குமாடி கட்டட வீடு. மகாலட்சுமி பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கூடையும் க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு பெண்ணுங்களோட சொல்லலாம். மகாலட்சுமி தனிமையில் இருக்கிறதுனால இவங்க அடிக்கடி உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற பழக்கம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. கடந்த 4ஆம் தேதியிலேருந்து மகாலட்சுமி யாருக்கும் ஃபோன் பண்ணுறது கிடையாது. உறவினர்கள் என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னா, ஒரு வேலையாக இருப்பாங்க போல், பிஸியாக இருப்பாங்க போல், அதனால தான் கால் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி கண்டுக்காமையும் விட்டுறாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த மகாலட்சுமி குடியிருக்கிற வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு குடியிருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வேறையா, பக்கமாக வீடு இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களை காலிங் பெல் அடித்து பார்க்குறாங்க, திறக்கலை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அதுக்கு அடுத்தது இந்த உறவினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பொண்ணோட வீடு பூட்டியே இருக்குது, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, வீட்டில் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நீலமங்கலாவிலிருந்து அவங்களோட மகாவோட பெற்றோர் வர்றாங்க, அவங்களோட அம்மா. அந்த அம்மாவோட பார்த்தீங்கன்னா அவங்களோட சகோதரி மூத்த பொண்ணும் வர்றாங்க. வர்றப்பவே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கதவை தட்டினாலும் திறக்கலை. சத்தம் போட்டு பார்க்குறாங்க, அப்பவும் உள்ளேருந்து யாரும் இல்லை. அதுக்கப்புறம் மாற்றுச்சாவி ஒன்று கொண்டு வந்து வீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறப்போ வீட்டு பொருட்கள் எல்லாம் சிதறி போய் அங்கங்கே கிடக்குது. சோஃபா பெட் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் மூலையில் சிதறி போய் கிடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உள்ள சமையல் அறைக்கு போகிறாங்க. சமையல் அறைக்கு பக்கம் போகிறப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பிரிட்ஜுக்கு பார்க்குறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரத்த காயங்கள் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட் ஸ்மெல் அடிக்கிறனால மூக்கை பற்றிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணலான்னு போகிறப்போ பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரத்த கரையோடும் அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா புழுக்களும் ஈக்களும் மொய்யறதை பார்க்குறாங்க. அந்த பயத்தோடைய பார்த்தா பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறப்போ பிரிட்ஜுக்குள்ளே பார்த்தா மனித உடல் பார்த்தீங்கன்னா 50 துண்டுகளை வெட்டி அடிக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்ததே மகாவோட அம்மாவும் எங்களோட அக்காவும் ஓன்னு கத்தி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு உறவினர்கள் ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் போலீஸாரிடம் இன்ஃபார்ம் போகுது. போலீஸ் பார்த்தீங்கன்னா வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மகாவோட உடம்பு தான் அப்படின்னு. போலீஸார் உள்ளே வர முடியல வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குது. மூக்கை பொத்திட்டு தான் வராங்க. ஒரு சில பேர் வரப்போ வாந்தியும் பண்ணிடுறாங்க. பாதி பேர் வெளியே நின்றாங்க. இந்த உடலெல்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடுறாங்க. இந்த உடல்களை மூட்டையாக கட்டி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடல்களை மீண்டும் உறவினரிடம் ஒப்படைக்கிறாங்க. போலீஸார் விசாரணையை மேற்கொள்கிறாங்க. போலீஸாருக்கு வர முதல் சந்தேகமே யாருன்னா இந்த மகாலட்சுமியோட கணவர் மேலே தான். ஏன்னா மகாலட்சுமி இவரோட கணவரும் பிரிஞ்சு வாழ்கிறதால இது இவர் தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி போலீஸார் சந்தேகப்படுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட் இடத்துக்கு முதலாளாக வந்தது இவருடைய கணவர் தான். பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை தான், ஆனால் இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் கதறி அழுகிறத பார்த்து போலீஸார் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் விசாரணை மேற்கொள்கிறப்ப மகாலட்சுமியோட கணவர் ஹேமந்த் அவர்கிட்டையும் இவரோட மகாவோட அம்மாட்டையும் பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொள்கிறப்ப இவங்க 2 பேருமே சொல்கிறது ஒரு ஆளை தான் சொல்கிறாங்க. மகாலட்சுமியோட கணவர் ஹேமந்த் என்ன சொல்கிறாருன்னா, அவனால தான் எங்களுக்குள்ள சண்டை வந்தது, இவனால தான் நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை சொல்கிறாரு. அந்த நபரோட பெயர் இன்னும் ரிவியூல் பண்ணல. அந்த நபர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பூர்வீகமாக கொண்டவன் அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்குது. அந்த நபருக்கு போலீஸார் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கப்புறம் தான் போலீஸாருக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அந்த நபர் மேலே. மகா பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை போட்டு வந்துடுறாங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் தனியாக பிரிஞ்சு வாழறது. இவங்க ஒரு மாலுக்கு வேலைக்கு போகிறாங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் இவங்க லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க மாலுக்கு பக்கத்தில் ஒரு சலூன் இருக்குது. அந்த சலூனில் வேலை பார்க்கக்கூடிய பையன் தான் அந்த பையன். அவரோட பெயர் இன்னும் ரிவ்யூ பண்ணவில்லை. மகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்து வேலைங்க ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த நபர் தான் பண்ணியிருக்காரு. அதனால் போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக இருந்தாலும் அந்த நபருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹேமந்த் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை கேட்க போய் தான் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்தது, இதனால தான் நாங்கள் பிரிஞ்சு தனிமையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஹேமந்த் சொல்லியிருக்காப்புல. இவரோட கணவர் ஹேமந்த் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆல்ரெடி இந்த நபர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில், ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வைக்கிறார். இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா ஹேமந்த் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, என்ன ஓவராக சந்தேகப்படுறாப்புல, என்னை டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஹேமந்த் மேலேயும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமியோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, இந்த முகம் தெரியாத நபர்னு ஒருத்தன் சொன்ன பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணா அப்படின்னு அவங்களோட தான் அடிக்கடி ஃபோனில் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸார் அவனை கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸாரும் அவனை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
இந்த மகாலட்சுமியோட கேஸ் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாக பரம ஆரம்பிக்குது. கர்நாடகாவில் இருக்கிற உள்துறை அமைச்சர் வரைக்கும் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காப்புல. உள்துறை அமைச்சர் எவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேற்கு வங்காள நபர் மேலே சந்தேகமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்ச நாள் கால அவகாசம் வேணும், நாங்கள் விரைவில் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. உடல் உறுப்புகளை இறைச்சிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி இருக்கான். இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா சோதனைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஹேமந்துக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமாகி 6 வருஷம் தான் ஆகிருக்குது. இப்போ ரீசெண்டாக 9 மாதமாக தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த முதல் 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. அடுத்த 5 மாதம் தான் ஹேமந்தோட பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்குது. கமிஷனர் தயானந்தன் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு கூடிய விரைவில் இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் கர்நாடக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எனவே இந்த வீடியோ பற்றி கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ் யூ ஆல், டேக் கேர், பாய்.